இன்று நாம் பார்க்க போவது நெருப்பு பட்டு அது புண்ணு ஆறி தோல் வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை தோல் வந்து மாறணும்னாக்கா, ஒரே கலராக ஆகணுன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை 2 துண்டாக வெட்டி அது தோலுக்கு மேலே வெள்ளையாக இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து டெய்லி தேய்க்கணும். 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு 4 நாள் விட்டுலாம் தேய்ச்சாக்கா அந்த கலர் வந்து வெள்ளை கலராக மாறாது. இதை வெட்டி டெய்லி இப்படி தேய்ச்சிட்டே வந்தனாக்கா, டெய்லி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தேய்க்க, சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து தேய்ச்சா அந்த கலரு நாள் பட அந்த வெள்ளை கலர் வந்து மாறி உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலர் வந்துடும். அப்படி செய்தாக்கா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது. கால்லையோ கையிலையோ எங்கே இருக்குதோ, எங்கே புண்பட்ட அந்த புண்ணு ஆறி அது வெள்ளையாக இருந்தாக்கா இதை தடவிட்டே வந்தால் சரியாகிடும். இது அது போக வேற ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது கையிலையோ கால்லையோ எங்கேயாவது நமக்கு வந்து கட்டி வந்துடுச்சுன்னு வைக்கும், அது ஆரம்பத்திலே பார்த்து என்ன செய்யணும் தெரியுமா? இந்த கட்டி வந்துச்சு பெருசாகிடுச்சுனாக்கா அதுக்கு அது வந்து உடைய வைக்கணுன்னாக்கா ஒரு பூண்டை உரசி தரையில் உரசி அதை எடுத்து அதில் மாத்திரம் வச்சா அது உடைஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். ஆரம்பமாக இருக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எங்குன்னு அந்த இது கட்டி இருக்குதோ அந்த கட்டியில் நீங்கள் கூச்சப்படாமல் வாயிலிருந்து எச்சி எடுத்து, வாயெல்லாம் கொப்பளிக்க கூடாது, வாயிலிருந்து எடுத்து அது மேலே அப்ளை பண்ணாக்கா அது என்ன செய்யும், நாளடையில் அது அமைக்க போகும், 2வது வரவே வராது. இந்த மாதிரி செய்தாக்கா இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் இதை கவனமாக கேட்டு செய்துட்டு இருந்தாக்கா வாழ்க்கையில் நல்லா இருக்கும். எந்த இடத்துலையும் புண்ணு வராது. நம்ம வைக்கிறதுனால நம்ம எச்சியில் வந்து ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. வச்சாக்கா அது அமுங்கி போயிடும், திருப்பி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்ததை இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன்.